அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் 144வது சந்திப்பிற்கு வரவேற்புரை வழங்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சி. நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கிற எழுத்தாளர் அகிலா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அகிலா கோயமுத்தூரை சேர்ந்த எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் விமர்சகர் ஆவார். மனநல ஆலோசகராக கோவையில் பணியாற்றி வருகிறார். தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளிலும் நாவல்கள், சிறுகதை, கவிதை தொகுப்புகள், பயண நூல்கள், ஆய்வு கட்டுரைகள், மின்னூல்கள் என 26 படைப்புகளை எழுதியுள்ளார். இவருடைய தவ்வை, அரவி நாவல்கள், மண்செட்டி, மிளகாய் மெட்டி சிறுகதை தொகுப்புகள் ஆகியவை பல கல்லூரி மாணவர்களால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஜிம் கார்பெட் மற்றும் அக்கை பத்மசாலி அவர்கள் எழுதிய படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வரும் மொழிபெயர்ப்புகளை திருத்தி எடிட்டிங் மற்றும் மதிப்பாய்வும் செய்து வருகிறார். இவரது படைப்புகள் நெருஞ்சி விருது, சக்தி விருது, பாரதியார் விருது, அசோகமித்திரன் நினைவிலக்கிய விருது, சௌமா இலக்கிய படைப்பாளுமை விருது, திருப்பூர் இலக்கிய படைப்பாளுமை விருது மற்றும் கஸ்தூரி சீனிவாசன், திருமதி ரங்கம்மாள் நாவல் விருது உட்பட பல இலக்கிய விருதுகளை பெற்றுள்ளனர். எழுத்தாளர் அகிலா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக எழுத்தாளர் ரம்யா அருண்ராயன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டியன் பட்டணம் என்னும் கடலோர கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். இயற்பியல் முதுகலை பட்டதாரி. ஆசிரியையாக கோவை மாவட்டத்தில் உள்ள அன்னூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிகிறார். இவரின் முதல் கவிதை தொகுப்பான செருந்தி வாசகசாலை பதிப்பகத்தால் 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் வழங்கிய சிறந்த கவிதை தொகுப்புக்கான கோவை சரோஜினி சுப்பிரமணியன் நினைவு விருது பெற்றது. களி ஓதம் இவரது முதல் சிறுகதை தொகுப்பு 0 டிகிரி பதிப்பகத்தால் எழுத்து பிரசுரம் வழியாக 2024இல் வெளியானது. அப்புத்தகத்திற்காக இவர் சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான தோழர் பால்வண்ணன் நினைவிலக்கிய விருது, கம்பன் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் பரிசு, கனவு இலக்கிய வட்டத்தின் திருப்பூர் இலக்கிய விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். செமோலோ இவர் எழுதிய 3வது புத்தகமும் 2வது சிறுகதை தொகுப்பும் ஆகும். இந்நூல் ஜனவரி 2026இல் 0 டிகிரி பதிப்பகத்தால் எழுத்து பிரசுரம் வாயிலாக வெளியாகி இருக்கிறது. அவரையும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக எழுத்தாளர் அகிலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக எழுத்தாளர் ரம்யா அருண்ராயன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக எழுத்தாளர் கல்கி சுப்பிரமணியம், திருநர் உரிமைகள் செயல்பாட்டாளர், எழுத்தாளர், காட்சி கலைஞர் மற்றும் கவிஞருமான கல்கி சுப்பிரமணியம் 2 முதுகலை பட்டங்கள் பெற்றவர். திருநங்கைகளுக்கான சகோதரி அறக்கட்டளை எனும் அமைப்பை நிறுவியவர். சிறந்த சொற்பொழிவாளரான இவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல இந்திய பல்கலைக்கழகங்களில் திருநங்கைகளின் உரிமைகள் குறித்து தீர்க்கமான உரையாற்றியிருக்கிறார். கல்கியின் தமிழ் மற்றும் ஆங்கில கவிதைகள் பெண்ணின ஒடுக்குமுறை, சாதிய கொடுமை, பெண்கள் மற்றும் திருப்பாலினத்தார் மீதான அடக்குமுறை ஆகியவற்றை துணிச்சலுடன் எதிர்த்து கேள்வி எழுப்புபவை. இவை பல பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள் மற்றும் ஆய்வுகளுக்கு உட்பட்டவை. திருநர் சமூகத்தின் ஒரே இருமொழி கவிஞர் இவர்தான். வி ஆர் நாட் தி அதர்ஸ், குறியறுத்தேன் மற்றும் ஒரு திருநங்கையின் டைரி குறிப்பு ஆகிய 3 நூல்களை எழுதியுள்ளார். எழுத்தாளர் கல்கி சுப்பிரமணியம் அவர்களை உங்களின் சார்பாக அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக கவிஞர் ஜி சிவகுமார் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்தவர். வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். நீர்வளத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். கவிதைகள், சிறுகதைகள் எழுதுவதோடு பயணங்கள் செய்வதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் விருப்பம் கொண்டவர். ஆனந்த விகடன், கணையாளி, காணி நிலம், புரவி, நடுகள் இதழ்களிலும் கொலுசு, கோடுகள் முதலான மின் இதழ்களிலும் இவருடைய படைப்புகள் பிரசுரமாகியுள்ளன. புல்லாங்குழலை சுவைக்கும் யானை, ஆத்மநாமின் கடவுள், தோடுடைய செவியல், துதிக்கை துளாவல் என்ற 4 கவிதை தொகுப்புகளையும் வெம்புகரி என்ற சிறுகதை தொகுப்பினையும் வெளியிட்டுள்ளார். புல்லாங்குழலை சுவைக்கும் யானை கவிதை தொகுதி தேனி தமிழ்நாடு முற்போக்கு இலக்கிய மேடை வழங்கிய அசோகமித்திரன் நினைவு படைப்பூக்க விருதையும் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் நடத்திய போட்டியில் முதல் பரிசையும் பெற்றுள்ளது.
கவிஞர் ஜி. சிவகுமார் அவர்களை உங்களின் பலத்த கைதட்டலோடு மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் அகிலா அவர்கள் எழுதிய இங்கிலாந்தின் நதிக்கரையில் நூலை அறிமுகம் செய்யவிருக்கிற பொள்ளாச்சி இலக்கிய வட்ட கவிஞர் ஆசிரியர் புன்னகைப்பூ ஜெயக்குமார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். வாசிப்பு ரசனை பகிர்வுக்காக வருகை புரிந்திருக்கும் துங்கன், ஹாஜிரா, ஆனந்த பிரபு, யாதவ்குமார் அவர்களையும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற சபரிகிரி அவர்களையும், நன்றியுரை வழங்கவிருக்கிற சாத்தி செந்தில்குமார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் இலக்கிய வட்டத்தின் தலைவர், செயலாளர், கவிஞர், எழுத்தாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஆகிய உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.